ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் ஃப்ரை தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் வறுவல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொடியோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். எள்ளு பொடியோடு இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார், தயிர் சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ் போட்டு கலந்து கூட சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் தான் எடுத்திருக்கேன். வெண்டைக்காவை வாஷ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், கிளாத்தில் துடைச்சிட்டு இது மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், வெண்டைக்காய்க்கு ஒரு பொடி ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், சோம்பு 1 டீஸ்பூன். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வறுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா வறுபட்டுருக்கு. ஒரு 3 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, எள்ளு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் போதும். சீக்கிரமாக வெடிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுங்க. இது சூடு ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் சேர்த்து பிடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை அப்படியே சேர்த்துருங்க. நல்லா ஒரு 7-8 நிமிஷம் நல்லா வதங்கிட்டு இங்கே பருப்பு ஜாரில் சேர்த்துட்டு அப்படியே பொடிச்சிடலாம். இங்கே பண்ணிட்டு நல்லா அரைச்சிருக்கேன் பாருங்கள், நைஸாக நல்லா வாசனையாக இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இந்த கொஞ்சம் இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வதங்கிருக்கு பாருங்கள். இந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கார மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இந்த வெண்டைக்காய்க்கு தகுந்த மாதிரி தூள் உப்பு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், 5-6 பூண்டு பல் மேல் தோலோட அப்படியே தட்டி சேர்த்துங்க. அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. இன்னும் ஒரு 3 நிமிஷம். பூண்டெல்லாம் நல்லா வெந்திருக்கு. நம்ம அரைச்ச இங்கே பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுது. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், மல்லி இலை இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அப்படியே கலந்து விடுங்க. அவ்வளோதான், நல்லா காரசாரமாக சூப்பராக ரெடி ஆகிடுது. வெண்டைக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுது. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் சாதம், சாம்பார் சாதம், எல்லா வகை குழம்புக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இது கூட சாதம் கூட கலந்து விட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் ஃப்ரை தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.